ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நீங்களே என்ன சுத்தி பாருங்களேன். ஒரே பிரகாசமா இருக்கு. நைட்ல வீட்ல லைட் போட்டா பிரகாசமா தான் இருக்கும்னு சொல்லி என்ன கலாய்க்காதீங்க. என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு ஆஃபீஸ்ல வந்து ரம்யா என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணா. எப்பவுமே நான் பேசுற அழகான இங்கிலீஷ கேட்டு சிரிப்பா. ஷி வில் லாஃப். பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு இந்த டீ ஷர்ட் போட்டு போனேன். மண்டே அன்னைக்கு இந்த டீ ஷர்ட்ட போட்டு போயிட்டேன். பாஸ் வந்துட்டான். எப்பவுமே மண்டே அன்னைக்கு அவன் மயக்கத்துல இருக்கிற மாரி ஆஃபீஸ்க்கு லீவ் போடுவான். அன்னைக்கு பார்த்து வந்துட்டான். வந்தவன் வந்து என்கிட்ட என்ன கேட்கலான்னு தெரியாம, "வினோத், வாட் ஆர் யூ வொர்க்கிங் ஆன்?" அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம, "பாஸ், ஐ அம் வொர்க்கிங் ஆன் இம்ப்ரூவிங் மை செல்ஃப்" அப்படின்னு சொல்ட்டேன். அத கேட்டு என் பாஸ் "வெரி குட்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த பக்கமா போன ரம்யா, "ஐ லைக் இட்" அப்படின்னா. நான் ரம்யா கிட்ட, "ஏய் உனக்கு என்ன புடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டேன். வினோத், "ஐ லைக் யூ" சொல்லல. "ஐ லைக் இட்" அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணி போயிட்டா. ஸோ முதல்ல டயலாக் புடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் டயலாக் சொன்னா என்ன பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்க பாஸ் வாட் ஆர் யூ வொர்க்கிங் ஆன்னு கேட்டா, ஐ அம் வொர்க்கிங் ஆன் இம்ப்ரூவிங் மை செல்ஃப்ன்னு சொல்லுங்க. வாய மூடிட்டு போயிடுவாங்க. பாய்.